அம்மா, ஐயா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? யார் மணி? என்ன வேணும் உனக்கு? யாரு பொங்கடி? அதாங்க எனக்கும் தெரியல, கேட்டுட்டு இருக்கேன், இருங்க. யார் மணி, உனக்கு என்ன வேணும்? ஏமா ஏமா ஏன் பழுகுற? என்ன வேணும்னு தானே கேட்டேன். அம்மா, நான் பக்கத்து ஊர், திடீர்னு என் புருஷன் இறந்து விட்டாருமா. எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதனால என்னம்மா, எதுவும் பணம் எதுவும் வேணுமா என்ன? ஐயோ, எனக்கு பணமெல்லாம் வேணாம்மா. உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கம்மா, அதுவே எனக்கு போதும். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு. என்னங்க இது வேலை வேணும்னு கேக்குது, என்ன பண்றது இப்ப? அம்மா, வேலையெல்லாம் இங்க எதுவும் இல்லையேம்மா. ஆமாம்மா, என் மருமக சொல்ற மாதிரி இங்க வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் வேலை கேட்டேன், யாருமே வேலை தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்கு போனா வேலை தருவாங்கன்னு ஒரு ஆள் சொன்னாங்க. அதனாலதாம்மா உங்க வீட்டை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன கை விட்டுறாதீங்கம்மா. என்னங்க இப்ப என்னங்க பண்றது? அதாம எனக்கும் ஒன்னும் புரியல. பேசாம சரவணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு. ஆமாங்க, இந்த வீட்டுல நம்மளா எந்த முடிவும் எடுக்க கூடாது, எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் எடுக்கணும். ஏன் அத்தா அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க விருப்பம் எதுவோ அதுபடி பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா நாங்க ஏதாவது சொல்ல போறோமா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, இருந்தாலும் பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கறனால. அதெல்லாம் எந்த அவசியமும் இல்ல அத்தை. உங்க விருப்பம் எதுவோ அதுபடியே பண்ணுங்க அத்தை. இதனால நாங்க என்ன சொல்ல போறோம்? எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கு. நம்ம இவங்களை ஏதாவது ஒரு வீட்டு வேலைக்கு வச்சுக்கலாம் அத்தை. இப்ப மலர் வேற மாசமா இருக்கா, நானும் இப்படி இருக்கேன். அதனால அவங்களால தனியா எந்த வேலையும் பார்க்க முடியாதுல, அவங்களுக்கும் கஷ்டம்தான். அதனால அவங்கள நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம் அத்தை. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, உங்களை நம்பி வந்திருக்கேன், நீ ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. நீங்க கொடுக்குற சம்பளத்துலதான் என் பிள்ளைய வளர்க்கணும், படிக்க வைக்கணும். என் பிள்ளைக்குன்னு வேற யாருமே இல்ல, என்ன விட்டா என் பிள்ளைக்கு யாருமா இருக்கா? நீங்க தாம்மா காப்பாத்தணும். என்னங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க. தென்றல் சொல்ற மாதிரி உன்னாலையும் தனியா எந்த வீட்டு வேலையும் பார்க்க முடியாது. மருமக 2 பேரும் மாசமா இருக்க நேரத்துல நீ எப்படி தனியா வேலை பார்ப்ப? அதனால தென்றல் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு நீ வச்சுக்க. அம்மா, நான் நல்லா சமைப்பேம்மா, எல்லா வீட்டு வேலையும் பார்ப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கம்மா. ஆமா அத்தை, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுலயும் ஒரு பொம்பளை பிள்ளை வேற சொல்றாங்க. இவங்களுக்காக இல்லைனாலும் இவங்க குழந்தைக்காகவாவது நம்ம ஏதாவது உதவி பண்ணலாமே. ஆமாங்கம்மா, எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. உங்க புள்ள குட்டி எல்லாம் 100 வருஷம் நல்லா இருக்குமா. அதான் என் மருமையில சொல்லிட்டாளேம்மா, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? ஒன்னு இந்த வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். யாருமா? யாரு இவங்க? வணக்கங்க ஐயா. ஐயா சரவணா, இந்த பிள்ளையோட வீட்டுக்காரன் இறந்து போயிட்டானா, அதான் உதவி பண்ண யாருமே இல்ல, ஏதாவது உதவி பண்ணுங்க, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஓ அப்படியா, சரிம்மா, ஏதோ பார்த்து பண்ணுங்க. அதான் அந்த பிள்ளைய வீட்டுக்கு வேலைக்கு எடுத்திருக்கோம். அவனை கேட்காம முடிவு எடுத்துட்டான். ஏச்சே, அதனால என்னம்மா, என்ன கேட்கலன்னு என்ன? நீங்க அப்பா இருக்கீங்க, உங்க முடிவு என்னவோ அதுதாம்மா எங்களுக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப மலரும் மாசமா இருக்கா, தென்றலும் மாசமா இருக்கா. அப்படி இருக்கிற நேரத்துல உங்களால வீட்டு வேலையெல்லாம் தனியா பார்க்க முடியாதுல. அதனால பரவாயில்ல, நீங்க ஏதாவது ஒரு ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க. சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா. அப்புறம் அம்மா, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு சொன்னா நான் தெரிஞ்சுக்கிருவேன். யார் யாருக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி நான் இருந்துக்கிருவேன். அப்படிலாம் இல்ல, எங்க வீட்டுல யாருக்குமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான். இப்ப போனானே அவன் தான் என் மூத்த பையன், இவைய மருமக 2வது பையனோட பொண்டாட்டி. வணக்கம்மா. என்னம்மா நீங்க என் அம்மா வயசுல இருக்கீங்க, என்ன போய் அம்மான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் கூப்பிட தேவையில்ல, என் பேரு தென்றல், நீங்க தென்றல்னே கூப்பிடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இவர் தான் என்னோட வீட்டுக்காரரு. வணக்கங்க ஐயா. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு, அப்புறம் என் மாமியார், இவங்கதான் இந்த வீட்டுல இருக்கவங்க. சரிங்கம்மா. ஐயோ, பால் அடுப்புல வச்சுட்டு வந்தேன், மறந்தே போயிட்டேங்க. சரிம்மா, நீ உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிங்கய்யா. அம்மா சொன்ன விஷயத்த இவர்கிட்ட எப்படி நான் சொல்ல போறேன்? ஹாய் பொண்டாட்டி, என்னடி இவ்வளவு நேரம் ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன பார்த்தானே சிரிப்பு வருது. அப்படிலாம் இல்லையே. என்ன அப்படிலாம் இல்லையே, என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஒன்னும் இல்லங்க. உன் கண்ணை பார்த்தே நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால சொல்ல முடியும். ஓ அப்படியா? அப்ப நான் என்ன நினைச்சேன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன நினைச்சேன்னு கிட்டவா சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நீங்க தானே சொன்னீங்க கண்ணை பார்த்தே சொல்லிடுவேன்னு. கண்ணை பார்த்தே சொல்லுங்க. அத கிட்ட வந்தா தானே பார்க்க முடியும். நீங்க ஒன்னும் பார்க்கவே வேணாம். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. விடுங்க. என்ன உங்களுக்கு இப்ப? உன் கண்ணை பார்க்க வேணா
நீங்க பார்க்கவே வேணாம், பேசாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் முடியாது. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. ஹலோ சார், ஒரு பிள்ளைக்கு அப்பாக போறீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்ல. என்னது இருக்கு ஆனா இல்லையா? என்ன காமெடி பண்றத நினைப்பா உங்களுக்கு? ச்சே, காமெடி பண்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல, ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் இப்ப நேரம் இருக்கு. உன் உயிரின் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே. இப்பதான் பேசணும். நினைச்சேன்டி, நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன். அதான் நீங்க சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்ல. என்னது? என் கண்ணை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, சொல்லவே இல்ல. நீ எங்க உன் கண்ணை பார்க்க விடுற? ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னால எப்படி பார்க்க முடியும்? எப்பா, இப்படி எல்லாம் உங்களால மட்டும்தான் பேச முடியும். சரி சொல்லு, ஏதோ சொல்லணும்னு சொன்ன. ஏங்க, நான் சொல்றேன், சொன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்களே? கோவப்படுற விஷயமா இருந்தா கோவப்பட்டுத்தான் ஆகணும். கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சரி சொல்லு. நமக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அறிவோட தான் பேசுறியா? ஏங்க அப்படிதான் பேசுறீங்க? என்ன, நமக்கு கல்யாணம் ஆகி இப்ப குழந்தைய பிறக்க போகுது, இப்ப போய் கல்யாணம் பேசிட்டு இருக்க? நமக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு சொல்லுங்க. ஏன் எப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க, நமக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? இதென்னடி கேள்வி? சாமி முன்னாடி வச்சு உன் கழுத்துல தாலி கட்டினேன், அப்ப அது கல்யாணம் தானே? கல்யாணம் இல்லையா என்ன? பாரு தர்ஷினி, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் போய் கல்யாணம்னு பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, இது என்னோட ஆசை இல்ல, இது என் அம்மாவோட ஆசை. அவங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக திரும்ப திரும்ப உன் கழுத்துல என்னால தாலி கட்ட முடியுமா என்ன? ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க? நம்ம கல்யாணம் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா. என்னது திருட்டுத்தனமாவா? உன் கழுத்துல உன் விருப்பம் இல்லாமையா நான் தாலி கட்டினேன்? இல்லங்க. அப்புறம் எப்படி திருட்டுத்தனமான்னு நீ சொல்லலாம்? உன் சம்மதம் இல்லாம உன்னை கடத்தி கொண்டு போய்யா தாலி கட்டினேன்? இல்ல, உன் சம்மதத்தோட தான் தாலி கட்டினேன். ஆமா, நான் இல்லன்னு சொல்லல, ஆனா இது யாருக்குமே தெரியாம நடந்த கல்யாணம். உங்க அம்மா அப்பாக்கோ, ஏன் அம்மாவுக்கோ, சரவணனுக்கோ, அஸ்வினனுக்கோ, அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாம நடந்த கல்யாணம். அவங்களுக்கே நான் மாசமானதுனாலதான் தெரியும். ஊருக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அடுத்தவன் 1000 பேசுவான், அவன் பேசுறான்றதுக்காகலாம் என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? தர்ஷினி, அம்மா உள்ள வாங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. என்ன விஷயம்னு தர்ஷினி உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்ன அத்தை, இதெல்லாம் இப்ப தேவையா அத்தை? நீங்களே சொல்லுங்க. தேவைதான் தம்பி. என்ன அத்தை, இப்ப போய் கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அது நமக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதே. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா அத்தை? இல்ல தம்பி, நீங்க ஆம்பளை பிள்ளை, அதனால உங்களுக்கு தெரியல. ஆனா தர்ஷினி பொம்பளை பிள்ளை, நாளைக்கு வெளியே தெருவில் போகும்போது கண்ட நாய்ங்க கண்ட மாதிரி பேசும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். என்ன அத்தை சொல்றீங்க? நான் இருக்கும்போது தர்ஷினியை யாரையாவது பேச விட்டுருவேனா என்ன? நீங்க இருக்கும்போது சரிதான், ஆனா நீங்க இல்லாத நேரத்துல. என்ன அத்தை சொல்றீங்க? அப்பா நினைச்சுக்கிறாதீங்க தம்பி, நான் இதை அவகிட்ட கூட சொல்லல. ஏன்னா என் பிள்ளையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்கிட்ட என்னம்மா மறைச்ச நீ? இல்ல, அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஆனா உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிக்கணும், அதுல நான் உறுதியா இருக்கேன். நீங்க என்ன விஷயம்னு சொன்னா நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அத்தை. அதெல்லாம் எதுக்குப்பா? இல்ல அத்தை, என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆமாம்மா, அப்படி என்ன நடந்துச்சு? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப நீ இந்த முடிவு எடுத்திருக்கனா, அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. என்னம்மா, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட மறைக்காம சொல்லு. ஆமா அத்தை, என்ன விஷயம்னு நீங்க சொன்னாதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்போம். இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். இல்ல அத்தை, ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரே முடிவா இருக்கீங்க. அப்ப ஏதோ நடந்திருக்கு. அது எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அன்னைக்கு நீங்க எனக்கு லேட் ஆயிடுச்சத்த, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்க அப்புறமா தர்ஷினிய ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க செக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆமா, சொல்லிட்டு போனேன். அதான் செக் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குன்னு தானே டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் என்னம்மா? அதனால ஒண்ணும் இல்ல தர்ஷினி. ஆனா என்னம்மா, அன்னைக்கு நீ தர்ஷினி ஸ்கேன் ரூமுக்கு வாங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாதம்மா, போ, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, குழந்தை நல்லா இருக்கும். சரிம்மா. ஏண்டி ராதா, இதுதான் அந்த பிள்ளையா? ஆமாம்மா, இந்த பிள்ளைதான். பாரு, அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு எப்படி எல்லாம் வேலை பார்த்துருக்குன்னு. பேசாம அவங்க அம்மா நிக்கிறாங்க. என்ன என்னடி
என்ன நம்ம என்ன நடக்காததையா சொன்னோம்? இல்லாத விடாதத சொல்றமா? ஓமாமா நீ இருந்துகிட்டு ஒரு டாக்டரை வளைச்சு போட்டு கல்யாணம் ஆகல ஒன்னும் ஆகல அதுக்குள்ள வயிற்று நிரப்பிட்டு வந்துட்டாளேடி. சத்தமா பேசாத, உங்க அம்மா நம்மளத்தான் பாக்குறாங்க. பார்த்தா பாத்துட்டு போறாடி, அதனால எனக்கு என்ன வந்துச்சு? நான் ஒண்ணு அவள மாதிரி புள்ள வளர்க்கலையே. உன்னை என்ன நான் எப்படியா வளர்த்தேன்? இல்லல, சின்ன பிள்ளைக்கு தான் அறிவில்லனா பெத்தவளுக்குமா அறிவில்ல? சும்மாவா பழமொழி சொன்னாங்க? ஊமா ஊரை கெடுக்கும் பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு. அம்மா என்னடி அம்மா? என்ன அம்மா இப்படியா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது? அதுக்கு தாண்டி, அதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைக்கு அப்பே வேணுங்கிறது. இதுவே அந்த பிள்ளைக்கு அப்பேன்னு ஒருத்தர் இருந்தா இப்படி எல்லாம் வளர்க்க விட்டுருப்பானா என்ன? ஆதரிக்கிறது சரிதான், இப்படியா கல்யாணமே பண்ணாம வயத்துல ஒரு பிள்ளைய வாங்கிட்டு வர்றது? பேசாம இருமா. வெக்கமே இல்லாம எப்படித்தான் வெளியே தெருவுல சுத்தி எடுத்துற ஆளுகளோ தெரியல. என்னத்த இவ்ளோ நடந்திருக்கு? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க தம்பி? அவங்கள அப்பயே உண்டு இல்லன்னு ஆக்கியிருப்பேன். ஒருத்தர் பேசுறதுனால நாம அவங்க வாய அடைச்சிடலாம். ஆனா ஊரே பேசிட்டு இருக்கே, என் பிள்ளைய நான் தப்பா வளர்த்திருக்கேன்னு பேசிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருமா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். அதனாலதான்ப்பா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மற்றபடி என் மனசுல வேற எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். என் பிள்ளை நாளைக்கு வெளியே தெருவுல போகும்போது யார்கிட்டயும் இப்படியெல்லாம் பேச்சு வாங்கிடக்கூடாது. மற்றவங்க பேசுறத என்னால வேணா தாங்கிக்க முடியும், ஆனா தர்சினியால இதை தாங்கிக்கவே முடியாது. ஊர் வாய அடைக்கணும்னா இதுக்கு ஒரே வழி, நீங்க 2 பேரும் ஊர் அறிய கல்யாணம் பண்ணிக்கிறணும். அதுதான் என்னோட ஆசை. பண்ணிக்கிறோம் அத்தை, பண்ணிக்கிறோம். யாருக்காக இல்லைன்னாலும் உங்களுக்காக நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ எதுக்கு இப்ப தர்சினி அழுதுட்டு இருக்க? என் அம்மா பாவல்ல, என்னால என் அம்மாக்கு எவ்வளவு கஷ்டம். ச்சீ, இப்படியும் கூடவா ஆளுங்க இருப்பாங்க? இத கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல தர்சினி. இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க பாரு. நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும். நரம்புலதான் நாக்கு இல்ல, ஆனா அவங்க மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல. இப்படியெல்லாம் பேசினா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருத்தரோட மனசை காயப்படுத்தி பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு. நான் மட்டும் அவங்க இருந்திருக்கணும், உண்டை இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். வந்த வேலையை மட்டும் பார்க்காம அவங்க அப்படி இவங்க அப்படின்னு. சி, எப்படித்தான் இப்படி எல்லாம் பேசுறாங்களோ தெரியல. ஆனா ஒன்னும் தர்சினி, உன்னை இப்படி பேசினவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க எதுவும் பண்ண வேணாம். அம்மா சொன்ன மாதிரி இந்த ஊர் அறிய நம்ம கல்யாணம் பண்ணா எல்லாரும் வாயையும் அடைச்சிடலாம். இதயம் கேட்கும் காதலுக்கு வேறு எதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. இடும் பள்ளம் இல்லாமல் ஒரு பாதை இங்கு கிடையாது. பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலை நாடம் புரியாது. ஆமா மாதவி, கேட்கணும்னு நினைச்சேன். உன் பொண்ணு என்ன பண்றா? என் பொண்ணு 12ஆம் வகுப்பு படிக்கிறாமா. ஓ அப்படியா, சரி சரி. ஏதோ ஒரு பேர் சொன்னியே, அன்னலட்சுமிமா. நல்ல பேரு, அழகா அன்னலட்சுமின்னு வச்சிருக்கியே. ஆமாமா, அவ பிறந்த நேரம் என் வீடு சந்தோஷமா கலகலன்னு இருந்துச்சு. என் பொண்ணு எங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். ஆனா அந்த அதிர்ஷ்டம் ஒரு நாள் என் புருஷனை காப்பாத்தாமையே போயிருச்சேம்மா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாதம்மா, உங்களுக்கு நாங்க இருக்கோம். லீவ் எது விட்டா உன் பொண்ணை இங்க கூப்பிட்டு வா. சரிங்கம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா. இந்த மாதவி, இத வச்சுக்கோ. ஐயோ அம்மா, இதெல்லாம் எதுக்கு? இன்னும் நான் முழுசா ஒரு வாரம் கூட வேலை பார்க்கல, அதுக்குள்ள இவ்வளவு காசு தரீங்க? இல்லம்மா, எனக்கு வேணாம், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். பரவாயில்லம்மா, வாங்கிக்கோ. இல்லம்மா, இவ்வளோ பணம் பரவாயில்ல, வாங்கிக்கோ. அம்மா, நான் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் தான் வேலைக்கே வந்திருக்கேன். நான் யாரு என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க இவ்வளோ காசு தரீங்களே. பாரு மாதவி, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் போதும். அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க என்னன்னு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதான் எப்படிமான்னு கேக்குறேன். நான் யாரு, நான் இந்த ஊர்லயே கூட இருந்ததில்ல, உங்க கூட ஒரு நாள் கூட பேசினதில்ல, பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நம்பி நீங்க எப்படி இவ்வளவு காசு தர்றீங்க? உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைதான். இத வச்சு உன் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடு. நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னேல, அதனாலதான் அந்த பணத்தை கொடுக்குறேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா.
அம்மா காலையில எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா நான் அப்ப வந்துருவேன். பரவாயில்லம்மா, உன்னால எப்ப வர முடியுமோ அப்ப வந்தா போதும். அம்மா நீங்க சொல்லுங்க, நான் அத்தனை மணிக்குள்ள வந்துருவேன். உன் பொண்ணை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு எப்ப வர முடியுதோ அப்பவா. சரிங்கம்மா, அப்போ ஒரு 8 மணிக்கு வந்தா போதுமா? போதும் போதும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. அம்மா, ஐயா இவனா? எனக்கு ரொம்ப நல்ல மனசு போல. ஆமாடா, ஏன் கேக்குற? இருந்தாலும் இவ்வளவு நல்ல மனசா இருக்க கூடாதுமா. டேய் பாவண்டா, நம்மள நம்பி நம்மகிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உதவி பண்ணணுமா இல்லையா? பண்ணணும் தான். ஆனா என்னடா ஆனா? புருஷன் இல்லாம கஷ்டப்படுற புள்ள பத்தியா? தர்ஷினியோட அம்மாவை நம்ம பார்த்துட்டு தானடா இருக்கோம். அவங்க அப்பா இல்லாம அவளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். அவளை நினைக்கும் போது இவளுக்கு உதவி பண்ணாம எப்படிடா இருக்க முடியும்? உன்னோட நல்ல மனசுக்கு அவார்டே கொடுக்கலாம் போலையம்மா. படம் இடவிட்டாயில. ஆமா, அவங்க எந்த ஊரு? ஏதோ ஒரு ஊர் சொன்னா, ஆனா எந்த ஊருன்னு ஞாபகம் இல்ல. என்னம்மா எந்த ஊரே ஞாபகம் இல்லைன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றா? பக்கத்து ஊரு தான்டா, பக்கத்து ஊர் பிள்ளைதான். பக்கத்து ஊர் தான் இல்லன்னு சொல்லல, அதான் எந்த ஊருன்னு கேக்குறேன். அதான் ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன்னடா. எடுவட்ட வேலை போடாங்கிட்டே, எனக்கு வேலை இருக்கு. வேலையெல்லாம் பார்க்கத்தானே அவங்கள வச்சிருந்த, இப்பயும் வேலை இருக்குன்னு சொல்ற. அப்படி என்ன வேலை பார்த்தாங்க? ஆமா, இவன் பெரிய சிபி ஆபீசர். என்ன வேலை பார்த்தாங்க, எப்படி வேலை பார்த்தாங்கன்னு ஒரு ஆளு சொல்லி விளக்கமா இது பண்ணணும். போடாங்கிட்டே. அம்மா, அது சிபிஐ ஆபீசர் இல்ல, சிபிஐ. ஆமா, இதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்து நான் என்ன பழிக்கிறமா போறேன். போடாங்கிட்டே. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்க குடும்பத்தை பழிவாங்க எதுக்கு? என்ன அனுப்பணும்? நான் யாரு, என்ன, எந்த ஊரு எதுவுமே விசாரிக்காம என்ன வேலைக்கு சேர்த்து, வேலைக்கு சேர்ந்த ஒரு நாள்லயே என் கையில இவ்வளவு காசை கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கவங்களா அந்த பொம்பளை சொன்ன மாதிரி நடந்திருக்க போறாங்க? இந்த குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சா அது எனக்கு கிடைக்கிற பாவம். இதை நம்ம பண்ணவே கூடாது. எப்படியாவது இவங்க கிட்ட உண்மையை சொல்லி இதுல இருந்து தப்பிக்கணும். பாரு, போனை பேசிட்டு சீக்கிரமா கொடு. இன்ஸ்பெக்டர் இல்ல, அதனாலதான் நான் உனக்கு போனை கொடுத்து பேச விட்டுட்டு இருக்கேன். இதுக்குத்தான் 1000 ரூபாய் வாங்கிட்டேல, அப்புறம் என்ன? 1000 ரூபாய் காண்டி போனை கொடுத்து என் வேலைக்கு ஆப் வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? சீக்கிரமா போனை கொடு. அத்தை இப்பதானே போனை வாங்கியிருக்கோம். போன் போடுறதுக்குள்ள போனை கொடுனா என்ன அர்த்தம்? பின் நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. இங்க பாருங்கடி, உங்களை நம்பி என் வேலைக்கு என்னால ஆப் வைக்க முடியாது, அதனாலதான் அவசரப்படுத்துறேன். அதான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல, போனை எப்படியாவது மறைச்சு வச்சு நான் திரும்ப கொடுத்துறேன். நீ கிளம்பு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, உன் போனை வாங்கிட்டே திரும்ப கொடுத்துறேன். 10 நிமிஷம் கழிச்சா? முடியாது. இன்ஸ்பெக்டர் வந்தாலும் வந்துருவியா? சீக்கிரமா பேசிட்டு போன கொடு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இரு, பேசிட்டு நானே கொடுக்குறேன். பேசு. இன்ஸ்பெக்டர் வாரா, நானே பாக்குறேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா? 5 நிமிஷத்துக்கு 1000 ரூபாயா? என்னடி பண்றது? நம்ம போட்ட பிளான் நிறைவேறணும்னா இப்படியெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். இவ்வளவு போனை கொடுக்கறான்னு சந்தோஷப்படு. போன் எடுத்துட்டாங்களா இல்லையா? அவனுதான் எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. என்ன பண்றாளோ தெரியல. நான் சொன்ன மாதிரி செஞ்சாலா என்னன்னு தெரியல. சீக்கிரம் பேசு. போனை எடுத்தா தன்னாடி கிளவி பேச முடியும். சீக்கிரம் பேசுனா தனியா பேசுறதா? எடுத்துட்டா. ஹலோ, உனக்கு போன் எடுக்க இவ்வளவு நேரமா? அம்மா சொல்லுங்க. என்னடி சொல்லுங்க? இல்ல என்ன சொல்லுங்க? நான் சொன்ன மாதிரி செஞ்சியா இல்லையா? நான் போட்ட பிளான் படிதானே அந்த வீட்டுல போய் வேலைக்கு சேர்ந்திருக்க? ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி தான் கெஞ்சி கெதறி அழுது அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னம்மா, வேலைக்கு சேர்ந்துட்டாங்களா? ஆமா அனுஷ்காமா, அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டாலாம். ஆனா அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்படிலாம் இல்ல, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? பாரு மாதவி, அந்த குடும்பத்தை பார்க்க நல்லவங்க மாதிரி தான் தெரியும். அப்படியே இனிக்க பேசுவாங்க. அவங்க என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் பொண்ணு கட்ட வேண்டிய மாப்பிளைய அவ கட்டிக்கிட்டு அந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீ சும்மா இருப்பியா? சொல்லு, நீ சும்மா இருப்பியா? என் பொண்ணு நானும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்காகத்தான் நான் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா அம்மா, மாதவி, பாரு மாதவி, உன்னை நான் என்ன வேலைக்கு அனுப்புனோ அந்த வேலையை மட்டும் பாரு, சரியா? அதை விட்டுட்டு அவங்க நல்லவங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்க ஒன்னு நான் அனுப்பல. உனக்கு அப்படி இந்த வேலை செய்ய பிடிக்கலன்னா 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 10 லட்சம் கொடுத்துருக்கேன். அந்த 10 லட்சத்தை நீ திருப்பி கொடுத்துட்டு உன் வேலையை நீ பார்க்கலாம்.
ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் அந்த 10 லட்சம் உங்ககிட்ட எதுக்கு வாங்கினேன்னு உங்களுக்கே தெரியும். இங்க பாரு மாதவி, உன்னோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு அந்த காசை நான் கொடுத்தேன். அந்த காசை கூட நான் திரும்பி கேட்கல. அந்த காசுக்கு பதிலா நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கறனோ அதை மட்டும் நீ செஞ்சா அது எனக்கு போதும். இதை விட்டுட்டு அவங்க நல்லவங்க, நான் அப்படி வேலை பார்க்க விரும்பலன்னு சொன்னேன்னா நீ 10 லட்சத்தை கொடுத்துட்டு கிளம்பலாம். ஐயோ அம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க கொடுத்த காசுக்கு நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். சரி, நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல வேலை சேர்ந்துட்டேல, இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். சரிங்கம்மா. எனக்கு இப்போதைக்கு அந்த 10 லட்சம் தான் முக்கியம். ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீடியோ போட்டு 2 வாரம் ஆச்சு. சாரி செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.